ஹாய் வியூவர்ஸ், சாணக்கியர் ஒரு அரசனுக்கும் வீரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத மலைக்கிட்ட சொன்னதை போன எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்து பார்ப்போம். நந்தினியோட சகோதரர்களும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நந்தினி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ நந்தினி, கல்யாணம் பண்ணிப்போ அப்படிங்கிறாங்க. நந்தினி சொல்றது என்னன்னா, நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், என்னோட வாழ்க்கையோட முடிவை என்னை தவிர வேற யாரும் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் கூட முடிவு எடுக்கக்கூடாதா உன்னோட திருமணம் சம்மந்தப்பட்டதை அப்படின்னு பத்மநாதன் கேட்கணும். கேட்டுட்டு சொல் நந்தினி, உன்னோட தந்தை கேட்டா நீ திருமணம் செஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு நந்தினி பார்த்து கேட்ட உடனே தனானந்தனும் இப்ப சொல்லு, தந்தை திருமணம் செஞ்சுக்க சொன்னா செஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். நந்தினி சரி நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை அப்படிங்கிறாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னு பத்மநாதன் கேட்ட உடனே தனானந்தனை வால் சண்டையில வெல்லணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அண்ணி, அது முடியாது, இந்த பாரத நாட்டிலேயே உங்க அண்ணனை வால் சண்டையில ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீ வேணுமே செய்யற அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, அண்ணனோட சிறந்தவன் ஒருத்தன் இருப்பான், அண்ணன் எப்பயும் தங்கைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அண்ணனோட சிறந்த வீரர் எனக்கு கிடைச்சா நான் இன்னும் பாதுகாப்பா இருப்பேன்ல அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க அண்ணியும் நடக்காத விஷயத்தைய நிபந்தனையா சொல்றா நந்தினி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பத்மநாதன் சொல்றான். உடனே தனானந்தனும் என்ன சொல்றீங்க, என்னைய தோக்கடிக்கிறதுக்கு யாரால முடியும், இந்த பாரத நாட்டுல யாராலுமே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே பத்மநாதன், உன்னோட எண்ணத்தை மாத்திக்கோ, எனக்கு தெரிஞ்ச சண்டையில சிறந்தவனா இருக்கிறது மலைக்கேதுன்னு ஒரு இளவரசனுக்கு நான் இந்த தகவலை மடல்ல அனுப்புறேன், அவன் தான் நந்தினிக்கு ஏத்தவனா அமைவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில சாணக்கியரோட மடத்தை காமிக்கிறாங்க. அதுல மலைக்கேது அந்த மடலை படிச்சுட்டு சந்திரனை கூப்பிட்டு, சந்திரா, ஒரு அரசனை தள்ளி விட்டு அந்த அரச பதவியில உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த அரச பதவியில அமரணும்னா ஒரு ஆளுமை சக்தி இருக்கணும், ஆனா அது எனக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்கு இல்ல, நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் லைக், நீ ஆச்சாரியர்கிட்ட பாராட்டு பெற்றிருக்கலாம், ஆனா நானே அரசர்கிட்ட இருந்து மடலை பெற்றிருக்கேன். இந்த அழைப்புதல் அந்த நாட்டு இளவரசி திருமணத்துக்கான அழைப்புதல், இந்த மாதிரி அழைப்புதல் ஒரு நாட்டு இளவரசருக்கு மட்டும்தான் கிடைக்கும், உன்ன மாதிரி ஆளுக்கு இல்ல அப்படிங்கிறாரு. மகநாட்டு சக்கரவர்த்தியே நீ அழைச்சிருக்காரு, அந்த இடத்துல ராஜகுல இளவரசர்கள் எல்லாருமே இருப்பாங்க, ஆனா இளவரசி எனக்கு மட்டுமே சொந்தமாவாள், அந்த தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பெருமிதமா சொல்றாரு. சந்திரன், நீ வீரன் மட்டும் இல்ல, பெரிய அதிர்ஷ்டசாலி, அந்த இளவரசியை நான் பார்த்திருக்கிறேன், உனக்கு மட்டும்தான் தகுதியானவள் அப்படிங்கிறாரு. பாத்தியா, சொல்லு அந்த இளவரசி எப்படி இருப்பான்னு கேட்ட உடனே பைல்வான் போல இருப்பாங்க, ஒழுன்னு இருப்பாங்க, அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாரு சந்திரன். இதை கேட்டு அதிர்ச்சியான மலைக்கேது, சந்திரன் சொல்றது உண்மையா அப்படின்னு அவரோட நண்பர்கிட்ட கேட்கிறாரு மலைக்கேது. அந்த இளவரசி எப்படி இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அழகா தான் இருப்பா, சந்திரன் சொல்றது போய் அவன் மேல இருக்கிற பொறாமையில சொல்றான் அப்படி நண்பர் சொல்றாரு. சொன்னது கேட்ட உடனே சரி நான் கட்டாயமா போவேன் அப்படின்னு மலைக்கேது சொன்ன உடனே நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. மகத நாட்டில இருந்து அழைப்பு வந்திருக்குது அப்படின்னு சொன்னோடனே, இது அரண்மனை இல்ல, கல்வி பயில வந்த குருகுலம், இங்கிருந்து கிளம்பணும்னா எப்ப போகணும் எப்ப வரணும் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் நீங்க செய்யணுமோ தவிர என்னை கேட்காம நீங்க பாட்டு போக கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. என்னோட சட்டத்திட்டப்படிதான் நீங்க கேட்கணும், அனைவரும் என்னோட சீடர்கள், இங்கே எவருமே இளவரசர் இல்ல அப்படிங்கிறாரு. கையிலும் காலம் 4 மாதம் இருக்குது, கல்வி முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, இந்த அழைப்புதல திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட மலைக்கேது, இது மகத அரசரை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறாரு. மகத அரசரா, உலக ஆளும் அரசரா இருந்தாலும் குருவோட பேச்சை கேட்கணும், நான் உன்னை போக கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.